அவங்க நிறைய கூலிங்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம். அதோட சிபிசி மேட்சே ஆகல. பழைய எங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா 20 நம்பர் வந்துட்டு இருக்கு. இப்போ பேரமன் குளோபல் சேஸ் எங்கள் யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 65 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. My name is Jessica. நான் வந்து ஓம்கார் மிஷின் சென்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ரேஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் சிஎன்சி மிஷின் 10 மிஷின் வச்சிருக்கோம். சிஎன்சி டர்னிங் மில்லிங். நாங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஆயில் அண்ட் கேஸ் ஜாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பென்சில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரீப்ளேஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்னல் சீரியஸ்ன்னு வரப்போ நம்ம அது மெட்டீரியல் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அது கொஞ்சம் சிபிசி ஃபுல் லைஃபோட காஸ்ட் வந்து அதிகமாக போச்சு. அதிகமாக போகிறதுனால நம்ம அது மேட்ச் பண்ண முடியல. நானும் நிறைய கூலிங்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். அதோட சிபிசி மேட்சே ஆகல. பேரமன் குளோப்ஸ் எண்கள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்களோட பழைய எண்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா 20 நம்பர் வந்துட்டு இருக்குது. இப்போ பேரமன் குளோபல் சேஸ் எண்கள் யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 65 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் இந்த பேரமன் குளோபல் யூஸ் பண்ணுறது சஜஷன் கொடுப்போம். தேங்க்யூ. என் பேர் நான் ஓம்கார் மிஷின் சென்டரில் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு 20 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இன்ஃபார்மல் மெட்டீரியலில் எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ணுற டூல் வந்து 20 நம்பர்ஸ் அந்த மாதிரி தான் அவுட்புட் பண்ணிட்டு இருக்கு. அதனால் இப்போ நாங்கள் வந்து பேரமன் குளோபல் டூல் வச்சுருக்கோம். ஒரு 60 நம்பர்ஸ் வரைக்கும் அவுட். நான் எக்ஸிக்யூஷன் கோட் வந்து 3 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணணும் ஷிஃப்ட்டுக்கு. இப்போ வந்து ஒரு டைம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணாலே போதுமானது. அதனால எங்களுக்கு சேஞ்ச் ஒரு டைம் சேவ் ஆகுது. அது இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேரமன் குளோபல் டூலை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ணிட்டு கூட இது அவுட்புட் நல்லா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். Our core purpose is to increase productivity of the machining community, optimizing profitability of the machining industries, and ensuring reliable and efficient machining output.